என்னங்க நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு முடியல, டயர்டா இருக்கு, இல்லை அடுத்த வாரம் விட்டுடலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களோ, ஃபிட்னஸ்லையோ இல்லை லைஃப்ல வேற ஏதாவது ரெசல்யூஷனை தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால் விகரஸாக பண்ணிட்டு ஒரு டெய்லி ஒரு 1 hour 2 hour பண்ணிட்டு ஒரு வாரத்தில் விடுறதுக்கு டெய்லி ஜஸ்ட் ஒரு 10 minutes 20 minutes ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்றோன்றது நமக்கு வந்து ஃபிக்ஸ்டாக தெரியுது. இந்த ஒர்க்கில் போனால் மேனேஜர் இந்த ஒர்க் கொடுப்பாரு, பிஸ்னஸில் இது பண்ணணுன்றது தெரியுது இல்லை? அதே மாதிரி ஒரு கோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எழுதுங்க. எழுதிட்டு வீக்லி இந்த டேஸ்லாம் பண்ணுவேன், மண்டே பண்ணுவேன், வெனஸ்டே பண்ணுவேன், ஃப்ரைடே பண்ணுவேன், சண்டே பண்ணுவேன், இல்லை 3 or 4 days. அது உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. லைஃபு இப்போ விட்டுட்டா வராது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியில் வாங்க. ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளால் எதை ஒன்றுமே பண்ண முடியும். வெறும் காசு பணம் சம்பாதிச்சு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்துட முடியுமா? ஆனால் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் உங்கள் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிட்னஸ்க்கு வாங்க. ரன்னிங்கோ, சைக்கிளிங்கோ, வாக்கிங்கோ, ஸ்விம்மிங்கோ, இல்லை பேட்மிண்டனோ எது முடியுதோ அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.